الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடிக்கணக்கான படைப்புகளை படித்து அவற்றை சீரான முறையிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சட்டாக பின்பற்றி வாழ்ந்த தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன விடயங்களை ஏவிருக்கிறார்களோ, வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்தும் என்னென்ன விடயங்களை விட்டும் தடுத்திருக்கிறார்களோ, விலக்கி இருக்கிறார்களோ, அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நிறைவேற்றத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் அல்லாஹு தாலா சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களாக நம்மை படைத்து அவன் நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டல்களை தந்திருக்கிறான். நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது, என்னென்ன விடயங்களை கட்டாயம் செய்தாக வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்வது கடும் தண்டனைக்குரிய குற்றம் என்றெல்லாம் அவனுடைய பூமியிலே வாழக்கூடிய மனித படைப்பாக எங்களுக்கு அல்லாஹு தாலா அவற்றை வரையறுத்து வேதத்தை இறக்கி அல்லாஹ் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கின்ற அந்த கட்டளைகள், அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற அந்த வரம்புகளை தாண்டி செல்லுவது என்பது நாம் அல்லாஹுக்கு முரண் பண்ணுகிறோம் என்பது அர்த்தம். அதுதான் பாவம் என்ற அந்த இடத்தை அடைகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில் பொதுப்படையாக பாவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு முரண் பண்ணுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண் பண்ணுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்திலே நுழைவிப்பான், அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாவம் என்று வருகின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைகளுக்கு, அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு யாரெல்லாம் முரண் பண்ணுகிறார்களோ, மாறு செய்கிறார்களோ, அத்துணை பேரும் அல்லாஹ்வுக்கு குற்றம் இழைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை விரும்புகிறார்கள், இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதி பெறுகிறார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக எனக்கு உங்களுக்கு கற்றுத் தருகிறான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பாவம் என்று வருகின்ற பொழுது அது பாவத்தில் பல வகை இருப்பதை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. பாவங்களில் சிலது சிறு பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் சில பாவங்கள் பெரும் பாவங்களாக இருக்கின்றன, இன்னும் சில பாவங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களிலும் மிக பெரியவை என்று நபிகளார் கடும் எடுத்துக்குரிய குற்றங்களாக நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள். இன்னும் சில பாவங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள்
சொல்கிறார்கள், மனிதர்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து நாசமாக்கக்கூடிய பயங்கரமான பாவங்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவங்களை அடையாளப்படுத்தினார்கள். இன்னும் சில பாவங்கள் இருக்கின்ற அந்த பாவங்களில் மனிதர்கள் ஈடுபடுகின்ற பொழுது மறுமையில் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே தவிடுபடியாக சுக்குநூறாகி அர்த்தமற்றவைகளாக மாற்றுகின்ற அளவுக்கு பயங்கரமான பாரதூரமான பாவங்கள் என்று பாவத்திலே பல்வேறுபட்ட வகைகளை நாம் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் காண முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தில் இப்படி பல்வேறுபட்ட வகைகள் இருப்பதை அல் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அல்லாஹ் தஆலா நல்லவர்களுடைய பண்புகளை சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்ல லமம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடியவர்கள். பெரும் பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அடுத்தது மானக்கேடான விடயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்காது என்று அல்லாஹ் தஆலா பெரும் பாவங்கள் என்ற அந்த பகுதியை அல்லாஹ் தஆலா இங்கு அடையாளப்படுத்தி தருகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு தடுக்கப்பட்ட அந்த தவறுகளில் குற்றங்களில் பெரும் பாவங்களாக இருக்கக்கூடியவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன பாவங்களில் இப்படி பல்வேறுபட்ட வகைகள் இருக்கின்றன என்பது. இன்னும் பல ஹதீஸ்களும் நமக்கு இதனை உறுதிப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் என்று வருகின்ற பொழுது பொதுவாக ஒரு மூமின் தவிர்த்து வாழக்கூடிய தன்மை இருக்கும். அதிலும் விசேடமாக இந்த அல் குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக வாழக்கூடிய நல்லவர்கள் பெரும் பாவங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்ற அந்த பகுதியை நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. பெரும் பாவம் என்று வருகின்ற பொழுது பெரும் பாவம் என்பது எத்தனை இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவைகள் நிறைய காணப்படுகின்றன. நாங்கள் பெரும் பாவங்களாக சிலதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் களவெடுக்கிறான், அல்லது ஒரு மனிதன் கொலை செய்கிறான், ஒரு மனிதன் மதுபானத்தோடு தொடர்பட்டு இருக்கிறான், அல்லது விபச்சாரத்தோடு தொடர்பட்டு இருக்கிறான். இவைகள் தான் பெரும் பாவங்கள் என்று நாம் வரையறுத்து ஒரு சில பாவங்களை மாத்திரம் நாங்கள் குறித்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது பெரும் பாவங்கள் பெரும் பட்டியலாக காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பெரும் பாவங்கள் இருப்பதாகவும், இன்னும் சில அறிஞர்கள் பெரும் பாவங்களை நாம் கணக்கிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 100 இடத்தை அடைகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரும் பாவங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு சில பாவங்களை மாத்திரம் பெரும் பாவங்களாக நாம் கணக்கிட்டுக் கொண்டு அந்த பாவங்களில் இருந்து தவிர்த்து வாழ்கிறோம். ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ இன்னும் நிறைய பெரும் பாவங்களை நாம் சர்வ சாதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. நாம் இதிலே இருந்து தெளிவு பெற்று இந்த பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய அந்த நல்ல நிலைமைக்கு நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பெரும் பாவம் என்று வருகின்ற பொழுது நாம் இந்த பெரும் பாவங்கள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து அறிஞர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். எந்த பாவங்களுக்கெல்லாம் அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு லஅனத் இருக்கிறதாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் இருக்கிறதாக எந்த பாவங்கள் எல்லாம் லஅனத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ, எந்த பாவம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு பெற்றுத்தரும் என்று எந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதோ, என்ன பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுவார்கள் என்று என்ன பாவங்கள் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, என்ன பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பாவத்தை செய்யக்கூடிய நிலைமையில் ஈமானுடைய நிலைமையில இருக்க மாட்டார்கள், மூமினாக இருக்க மாட்டார்கள் என்று நபிகளார் என்ன பாவங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினார்களோ, என்ன பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நரகத்திலே இப்படி ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்படி நரகத்தினுடைய தண்டனைகளை கொண்டு கடுமையான தண்டனைகளை கொண்டு எச்சரிக்கைகள் வந்திருக்கிறதோ, அல்லது என்ன பாவங்களுக்கெல்லாம் அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலும் அவர்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்ன பாவங்கள் எல்லாம் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ, இப்படியாக இருக்கின்ற அனைத்து பாவங்களும் பெரும் பாவம் என்ற அந்த இடத்தை தான் அடையும் என்ற அந்த செய்தியை அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பல சந்தர்ப்பங்கள் அல் குர்ஆனை வாசிக்கின்றோம், பல ஹதீஸ்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நாம் மேற்சொன்ன விடயங்கள் என்னென்ன பாவங்களிலே தொடர்பு படுகிறதோ அந்த அத்துணை அம்சங்களும் பெரும் பாவம் என்பதில் நாம் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அதிலே நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரும் பாவம் என்று வருகின்ற பொழுது அது நமக்கு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்துகின்றன.
ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில், அவனுடைய கபருடைய வாழ்க்கையில், அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கையில் என்று பல்வேறுபட்ட அமைப்பிலே பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மனிதனுக்கு உடல் ரீதியாக, அவனுடைய பொருளாதார ரீதியாக என்று இந்த உலக வாழ்க்கையில் கூட பெரும் பாவங்கள் அப்படியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன என்ற அந்த செய்தியை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, பெரும் பாவம் என்ற அந்த அடிப்படையில் நாம் சில விடயங்களை நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்க விடயங்களில் என்று சில பெரும் பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையோடு தொடர்புபட்ட எல்லா விவகாரங்களிலும் வரம்புகளை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் மார்க்கத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மார்க்க விடயங்களை அவன் எப்படி செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடக்கூடிய உணவாக இருக்கலாம், அதில் அல்லாஹு தஆலா சில வரம்புகளை வைத்திருக்கிறான். அவனுடைய குடிபானங்களாக இருக்கலாம், அவனுடைய உடையாக இருக்கலாம், அவனுடைய சமூக தொடர்பாடல்களாக இருக்கலாம், அவனுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அவனுடைய திருமண விவகாரங்களாக இருக்கலாம். இப்படி பல விவகாரங்கள் அல்லாஹு தஆலா வரம்புகளை வைத்திருக்கிறான். அதில் சில வரம்புகளை மீறுவதை அல்லாஹு தஆலா பெரும் குற்றத்துக்குரிய விடயமாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, பாவங்களில் பெரும் பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பல பாகங்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது. பல விடயங்களில் பெரும் பாவங்கள் இருக்கின்றன என்பதில் நாம் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, பெரும் பாவம் எது என்பதை நம்முடைய அறிவால், பகுத்தறிவால் பிரிக்க முடியாது. அது அல் குர்ஆன் சுன்னா நாம் சொன்ன விதத்தின் அடிப்படையில் எவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறதோ, நம்முடைய அறிவுக்கு அது பெரும் குற்றமாக இருக்கிறதோ இல்லையோ, அல் குர்ஆன் சுன்னா இதனை கடுமையான இடத்திலே வைத்திருக்கிறது என்பதனால் நாம் அதனை கடுமையான இடத்திலே வைத்து பெரும் குற்றமாக தாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் பெரும் பாவம் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களில் மிக பெரும் இடத்தில் சில விடயங்களை சொன்னார்கள். அதில் ஷிர்க், நாம் அடிக்கடி அதனுடைய எச்சரிக்கைகளை கேள்விப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்காத பாவம் என்று திட்ட தெளிவாக பல இடங்களில் சொல்லுகின்ற பாவம் ஷிர்க் என்ற பாவம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தொடர்பு பட்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்திலாக இருக்கலாம், எவ்வளவு பேர் ஷிர்க்கோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இன்றைய நவீன உலகத்தில் கூட சில நவீன வடிவங்களில் எத்தனையோ ஷிர்க்குடைய விடயங்கள் தொடர்பு பட்டிருக்கின்றன. நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அடுத்தது இருக்கின்ற மிக பெரும் பாவங்கள் பெரியதாக நபிகளார் அடையாளப்படுத்தி, ஒரு மனிதன் பெற்றோருடைய விடயத்தில் பிழையாக நடப்பது என்பது, ஒரு மனிதனுடைய என்னுடைய செயலினால், என்னுடைய நடவடிக்கைகளினால் அல்லது என்னுடைய தீர்மானங்களினால் என்னுடைய பெற்றோர் மனம் நந்து கொள்கிறார்கள் என்றிருந்தால் அது மிக பெரும் பாவம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஷிர்க்குக்கு அடுத்த பெரும் பாவமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்ற, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அடையாளப்படுத்துகின்ற மிக பெரும் குற்றம் அதுதான் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு சமூகத்திலே சீர்திருத்தவாதிகள் என்று பலரை பார்க்கிறோம். அவர்கள் சமூகத்திலே இன்னின்ன பகுதிகள் எல்லாம் சீர்கட்டிருக்கிறது என்று, இவைகளெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சமூகத்திலே குரல் கொடுக்கிறார்கள். அதற்காக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வீட்டிலே பெற்றோரோடு கோபித்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அத்தனை பெரிய சமூக சீர்கேடுகளை விட மிக பெரும் குற்றத்தை அவன் தானாக செய்து கொண்டிருக்கிறான். தான் அந்த பாவத்தை, இந்த பாவங்கள், இந்த சீர்கேடுகளை விட அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான குற்றம் என்பதை தெரியாத நிலையிலே அல்லது தெரிந்தும் கவனம் இல்லாத நிலைமையிலே நம் சமூகத்திலே பலரை காணுகிறோம் அன்புக்குரியவர்களே. பொய் சத்தியம் என்பது, பொய் சாட்சியம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளவு சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பெரும் பாவங்களிலும் மிக பெரும் இடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் பெரும் பாவங்கள் என்ற அந்த பட்டியலில் சில விடயங்களை சுருக்கமாக நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அதிலே இன்னொரு பகுதி தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் உறவுகளை சேர்ந்து நடப்பதில் பிழை செய்வது என்பது பெரும் பாவம் அன்புக்குரியவர்களே. தன்னுடைய இரத்த பந்தங்களை, தன்னுடைய உறவுகளை ஒரு மனிதன் துண்டித்து வாழுகிறான் என்றிருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் குற்றம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய சுவர்க்கம் போக மாட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லேசான வார்த்தையா அன்புக்குரியவர்களே? நானும் நீங்களும் தொழுது கொண்டும் இபாதத்துகள் செய்து கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டும் எந்த ஆசையோடு எல்லாற்றையும் செய்கிறோம்? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் செய்கிறோம் அன்புக்குரியவர்களே. நபிகளார் எந்த குற்றத்தை செய்தால் சுவர்க்கம் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குற்றத்தை செய்து கொண்டு நாங்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்று கனவு காண்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே? பயங்கரமான குற்றம். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய வரட்டு கௌரவங்களை அடக்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக பணிந்து போய் இந்த குற்றத்தில் இருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. இந்த குற்றத்தோடு தொடர்பு பட்டு
கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அல்லாஹ்வை பயந்து சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நரகத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து இந்த பெரும் பாவத்திலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி அல்லாஹ் சேர்ந்து நடக்குமாறு கட்டளையிட்டவர்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தொடங்குகின்ற வசனத்தின் முடிவை அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்டவர்கள் ஒதுங்குகின்ற இடம் நரகம் தான் என்று அல்லாஹ் அப்படி தெளிவாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பாவத்திலிருந்து நானும் நீங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. பெரும் பாவம் என்பதை நாம் மிக தெளிவாக உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். லேசான குற்றம் அல்ல, நாம் இதிலே கணக்கெடுக்காமல் விடுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சொல் செயல்கள் கூட அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தி தான் வைத்திருக்கிறான். நாம் இருக்கிறது என்பதால் நினைத்ததை எல்லாம் பேச முடியாது. நாவினால் சில விடயங்களை செய்வதை அல்லாஹ் தஆலா கடும் தண்டனைக்குரிய குற்றமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் புறம் பேசுவது என்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை செய்த அன்புக்குரியவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் 3 பேர் செய்கின்ற பொழுது இந்த பெரும் பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்கிறோம். பேசினால் குர்ஆன் சுன்னாஹ் என்று பேசுகிறோம், பேசினால் நபிகளாருடைய நேசத்தை பேசுகிறோம். ஆனால் வாயிலே இந்த பெரும் குற்றத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கடுமையாக எச்சரிக்கை செய்த குற்றம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், செத்த பிணத்தை சாப்பிடுவதற்கு சமனான அந்த அளவுக்கு இழிவான வேலையை நாம் ருசித்து ருசித்து பேசிக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகளில் இருந்து நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் நம்முடைய நாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் மூட்டி தெரிபவன் நாளைய மறுமையிலே சுவர்க்கம் நுழைய மாட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த பாவத்தை நாம் இவ்வளவு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சொந்த லாபங்களுக்காக, சில சொந்த அரசியல் லாபங்களுக்காக, அல்லது சில பொருளாதார லாபங்களுக்காக, அல்லது சிலருடைய திருப்திக்காக என்று நாம் பல மட்டங்களில் 2 பேருக்கு மத்தியிலே கோல் மூட்டிக் கொண்டு திரிகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இதிலிருந்து இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் நபிகளால் குறித்து அடையாளப்படுத்தினார்கள். இந்த கோல் மூட்டலோடு தொடர்பு படக்கூடியவர்களுக்கென்று அவர்களுக்கு கபரிலும் தண்டனை கொடுக்கப்படுகிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள் என்றிருந்தால் இதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கோல் மூட்டல் என்பது நாம் ஒருவரை பற்றி, ஒரு முஸ்லிமை பற்றி இன்னொரு முஸ்லிமிடத்திலே அவர் உங்களை பற்றி இப்படி சொல்கிறார், அவரை உங்களை பற்றி இப்படி எல்லாம் என்று நாம் அப்படி அவருடைய உள்ளத்திலே இன்னொரு முஸ்லிமை பற்றி ஒரு தப்பை போட்டு, அவருடைய அபிப்பிராயத்தை போட்டு இவருடைய உள்ளத்தை நாங்கள் அவரை பற்றிய மதிப்பை இழக்க செய்கிறோம் என்றிருந்தால் இதுவெல்லாம் கோல். அன்புக்குரியவர்களே, புறத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புறம் என்பது ஒரு மனிதன் வெறுக்கக்கூடியதை பேசுவது. நாம் ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம், அவர் இந்த இடத்திலே இருந்தால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய முன்னுக்கு பேசின ஏற்றுக்கொள்ள மாட்டார். முன்னுக்கு பேசின இப்படி பேசுகிறது அவர் வெறுப்பாரன் இருந்தா அது நாங்க யாருக்கிட்ட இருந்து அதை பேசினாலும் அது புறம் என்பதில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே நாவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு விடயம்தான், இந்த நாவினால் செய்கின்ற அந்த குற்றம் இன்னொரு மனிதனுடைய மானத்திலே கை வைக்குமாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நரகத்திலே இரும்பிலான அல்ல செம்பிலான நகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட அவருடைய முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சு பகுதிகளையும் கிழித்துக் கொண்டு தம்மை தாமையே அப்படியே அவர்கள் நோவினை செய்து கொண்டிருப்பார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இப்படியான தண்டனைகள் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமைகள் வந்துவிடக் கூடாது என்றிருந்தால், இப்படியான தண்டனைகள் இருந்து நானும் நீங்களும் தப்பிவிட வேண்டும் என்றிருந்தால் இந்த பெரும் குற்றங்களில் இருந்து, பெரும் பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பெரும் பாவம் என்று வருகின்ற பொழுது இப்படி மனிதனுடைய நாவோடு தொடர்புபட்ட விடயங்கள் அல்லாஹ் தஆலா சில பாவங்களை பெரும் பாவங்களாக வைத்திருக்கிறான். மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பு பட்டதிலும் பல பெரும் பாவங்கள் இருக்கின்றன. நாங்கள் சர்வ சாதாரணமாக கணக்கில்லாமல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வட்டி எவ்வளவு பெரும் பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுடைய தூதருடனும் யுத்த பிரகடனத்துக்கு ரெடியாகுங்கள் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் அந்த அளவு கடுமையாக அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்வதற்கென்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான குற்றமாக வட்டியை வைத்திருக்கிறானே. சர்வ சாதாரணமாக சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கு எத்தனையோ நவீன வியாபாரங்கள் என்று, எத்தனையோ ஆன்லைன் வியாபாரங்கள் என்று, எத்தனையோ புதிய புதிய விடயங்கள் என்று உருவாகி கொண்டிருக்கின்றன.
அதனுடைய மார்க்க தீர்ப்பை தேடுவதில்லை. இவர்களுக்கு தெரிந்த மார்க்கத்தை வைத்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். அவர்களாகவே ஹலாலாக்கி கொண்டு சர்வ சாதாரணமாக இஸ்லாம் ஹராமாக்கிய வட்டி கலந்த அல்லது இஸ்லாம் ஹராமாக்கிய கொடுக்கல் வாங்கலின் வரம்புகளை மீறிய வியாபாரங்களை சர்வ சாதாரணமாக லாபத்தை கண்டு அதிலே இன்பம் கண்டு இப்படியான விடயங்கள் பெரும் பாவத்திலே அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காணுகிறோம். அதே போன்று நாம் பார்க்கிறோம், பெரும் பாவங்கள் வரக்கூடியதான் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்த செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே தடுக்கின்ற செய்தி. அதை நெருங்கவும் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நெருங்காதீர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் அவைகளை நீங்கள் வரம்பு மீறி அவைகளை நீங்கள் அனுபவிக்க போவீர்கள் என்றிருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான குற்றமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்றுதான் கொடுக்கல் வாங்கலோடு நம்முடைய பொருளாதாரத்தோடு தொடர்படுகின்ற இன்னொரு பெரும்பாவம் தான் லஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த பெரும் பாவமாக லஞ்சம் காணப்படுகிறது. நாம் சில குற்றங்களில் இருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது சில இடங்களிலே நம்முடைய விடயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது அவசரமாக நம்முடைய காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை இடங்களில் லஞ்சம் கொடுக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு அதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி போயிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய பெரும் பாவம் என்பதில் நானும் நீங்களும் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படியான பாவங்கள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, பெரும் பாவங்கள் என்ற பட்டியலில் இன்னும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகுவதும் ஹதீஸிலே மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை செய்த பாவமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களிலே தொடர்பு பட்டு கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் அவைகள் எல்லாம் ஏதோ கலாச்சாரம் ஃபேஷன் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையோடு மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக கலந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக மாறிவிடக் கூடாது. நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. நமக்கென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான நடைமுறைகள் இருக்கின்றன. நாம் அதிலே நாம் போய்கொண்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே விமோசனத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய ஆடை விவகாரங்களாக இருந்தாலும் அவைகளிலும் இஸ்லாம் வரம்புகளை வைத்திருக்கிறது. சில வரம்புகளை மீறுவதை பெரும் குற்றமாக வைத்திருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா எல்லா விவகாரத்திலும் வரம்புகளை போட்டு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நம்மிடமிருந்து சோதிக்கிறான். நாம் பங்கு போட்டு இதிலே கட்டுப்படுவது அதிலே கட்டுப்படுவதில்லை என்று நாம் பங்கு போட முடியாது. அல்லாஹ் எல்லா விவகாரத்திலும் வரம்புகளை வைத்திருக்கிறான். நாம் அந்த வரம்புகளுக்கு உள்ள அடங்கி வாழ்வது என்பதுதான் உண்மையான விசுவாசமான மூமினான முஸ்லிமுக்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆடையிலே இருக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்களுக்குரிய ஆடைகள் அணிவது, அவர்களுக்கு ஒப்பான ஆடைகளை அணிவது அல்லது ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக இப்படியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உடுக்கக்கூடியவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஷஃபிப்பானாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இவைகள் நாம் சர்வ சாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரே விதமான ஆடையைத்தான் அணிகிறார்கள். பேரை மாத்திரம் வேறு பேர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி மதுபானங்களுக்கு நவீன பேர்களை வைத்து சிலர் ஹலாலாக்க தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடை விவகாரத்தில் இருக்கின்ற இன்னொரு வரம்பு தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாம் கரண்டை காலுக்கு கீழால் அணியக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கரண்டை காலுக்கு கீழால் இருப்பது நரகத்துக்குரியது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அதில் போது பெருமை கலந்து விடுமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே இன்னும் கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி யாரெல்லாம் பெருமையாக தன்னுடைய ஆடையை இழுத்துக் கொண்டு செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் நம்மை தீர்மானிக்கின்ற அந்த நாளில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பேசாமல் புறக்கணிப்பான் என்றிருந்தால், அந்த நாளில் என்னையும் உங்களையும் தூய்மைப்படுத்தாமல் அல்லாஹ் புறக்கணிப்பான் என்றிருந்தால், அப்படியான பாவங்களை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே, என்ன நிலைப்பாடோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகளை பயந்து கொள்வதில் நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி அந்த செய்திகளை எந்த அளவு பயப்படுகிறோம் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இப்படியாப்பட்ட பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே, அல்லாஹ்வுக்கு திருப்தியான அமைப்பிலே அமைத்துக் கொள்வோமாக. அதற்கு வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது பெரும் பாவங்களில் இன்னொரு பகுதியாக பார்க்கலாம். மார்க்க விவகாரங்களோடு தொடர்பு பட்டது சில விடயங்களை அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். மார்க்கத்தில் எல்லை கடந்து போவதை அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்றுதான் மார்க்கத்தோடு தொடர்பட்ட வரம்புகளில் உள்ளதுதான் எது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு மார்க்கமாக சொல்லியிருக்கிறார்களோ அதற்கு உள்ளால் இருந்துதான் நாங்கள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு அப்பால் நாம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை தாண்டி செய்கின்ற அந்த பித்அத்துகள், இவைகள் அல்லாஹ் தஆலா கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். இவைகளை அல்லாஹ் தஆலா கடும் குற்றத்துக்குரிய, தண்டனைக்குரிய, நரகத்துக்குரிய குற்றங்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், இப்படி பித்அத்துகளை செய்யக்கூடியவர்களுக்கு, இடமளிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத்து பண்ணிய, சாபமிட்ட பெரும் பாவமாக இந்த பித்அத்தோடு தொடர்புபட்ட பாவம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சர்வ சாதாரணமாக செய்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய நண்பர்களிலே எத்தனை பேர் இந்த சாபத்துக்குரிய பாவங்கள், நரகத்துக்குரிய பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களின் மீது உண்மையாக அன்பு கொண்டவர்கள் என்றிருந்தால், உண்மையாக அவர்களின் மீது எமக்கு நேசம் இருக்கிறது என்றிருந்தால், முதலாவது அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதில், இப்படியான பெரும் பாவங்களை விட்டு பாதுகாப்பதில் நாம் செய்கின்ற உதவிதான் மிக பெரும் உதவி. அன்புக்குரியவர்களே, நாம் இப்படி பாவங்கள் இருந்து தவிர்த்து வாழ கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் என்பது பாவங்களை சர்வ சாதாரணமாக ஆக்கிவிட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் பாவம் செய்வதெல்லாம் அவனுடைய சுதந்திரம் என்று பேசுகின்ற ஒரு காலம். பாவத்தை தடுப்பதையெல்லாம் மற்ற மனிதர்களுடைய சுதந்திரத்திலே கை வைப்பதாக, அவர்களுடைய உரிமையிலே கை வைப்பதாக பேசப்படுகின்ற ஒரு யுகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாவங்கள் மலிந்து விடுமாக இருந்தால் நாம் இதா கஸ்ருல் ஹபஸ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு தன்னுடைய மனைவி கேட்ட பொழுது, நாங்கள் சாலிகான மனிதர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா? ஆம், பாவங்கள் அதிகரித்து விட்டால் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழலில் இருந்து பாவங்களை தவிர்ப்பதில், நீக்குவதில் நம்மால் இயலுமான முயற்சிகளை செய்ய வேண்டிய கடமை கலிமா சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்திலே நாம் இவ்வளவு சர்வ சாதாரணமாக சாதாரண சிவில் சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்படுகிறோம், அல்லது சாதாரண வைத்தியர்களுடைய சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுகிறோம். அதிலே யாராவது தப்பு செய்கின்ற பொழுது நாங்கள் கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறோம், அவருக்கு சொல்கிறோம், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள், இது இப்படியெல்லாம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், இப்படியெல்லாம் தண்டப்பணம் கெட்ட வேண்டி வரும் என்றெல்லாம் அவர்களை நாங்கள் உபதேசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த அமைப்பில் நடந்து கொண்டால் உங்களுக்கு இன்னின்ன பாதிப்புகள் எல்லாம் வரும் என்று சாதாரணமான இந்த உலக விவகாரங்களோடு தொடர்பற்றதில் நாங்கள் அந்த அளவு கவனம் செலுத்துகிறோம் என்றிருந்தால், மற்றவர்களை உபதேசிக்கிறோம் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினால் அல்லாஹ் நரகத்தின் எரிகொள்ளையாக மாற்றுவான், அல்லாஹ் இப்படியெல்லாம் தண்டிப்பான் என்று ஏன் பாவத்தை நாங்கள் அப்படி எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை வைத்து நாம் நம்முடைய ஈமானை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இந்த இடத்தில் நினைவுபடுத்தி முடித்துக் கொள்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் பாவத்தை எப்படி கருதுவான் தெரியுமா? அவனுடைய மேனியிலே பெரிய ஒரு மலை
விழப் போவதை போன்று அவன் பார்ப்பான். சின்ன பாவமாக இருந்தாலும் அவனுடைய மேனியிலே பெரிய ஒரு மலை விழுந்து விடுவதை போன்று அவனுக்கு அந்த அளவு அச்சமாக இருக்கும். பாவம் என்று வருகின்ற பொழுது ஒரு பாவியை பொறுத்தவரையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு பாவம் என்பது அவனுடைய மூக்கிலே வந்து நிற்கின்ற ஒரு கொசுவை போன்றது. அவன் தட்டி விட்டு அப்படியே சும்மா இருந்து விடுவான் என்று சொன்னார்களே. இது நமக்கு ஆழமான உண்மையை புரிய வைக்கிறது. நாம் பாவத்தை எந்த இடத்தில் வைக்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய ஈமான் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அது அடையாளப்படுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை கேட்டோம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம் அனைவரையும் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவரையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.